ஹலோ கைஸ், நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் காஷ் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லி கொடுத்தாங்க பார்க்க போகிறோம். காஷ் இன்ஃபர்மேஷன் பைத்தானை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. பைத்தான் என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் மாடிஃபயர் அப்படின்னு டாபிக் பார்த்துருக்கோம். ஆக்சஸ் மாடிஃபயர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் இருக்க மெத்தட்ஸ் வேரியபிள்ஸ் நான் கால் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இப்போ யார் ஆக்சஸ் பண்ணலாம், எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் ஆக்சஸ் மாடிஃபயர் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இந்த ஆக்சஸ் மாடிஃபயர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான டைப் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக், ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரைவேட்னு 3 இருக்குது. அதில் பப்ளிக்னா என்ன, ப்ரொடெக்ட் என்ன, ப்ரைவேட்னு பார்க்க போகிறோம். இப்போ பப்ளிக்னா ஃபஸ்ட்டு பார்ப்போம். பப்ளிக்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதில் விராட் கோலி மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னா அவரோடதை யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் போய் போஸ்ட் பார்க்க முடியும், அவரோட லைக் போட முடியும், கமெண்ட் பண்ண முடியும், எது வேணாலும் என்ன பண்ண முடியும். அப்போ அவர் அக்கௌண்ட்டை பப்ளிக்காக வச்சுக்கலாம், பப்ளிக் ப்ரொஃபைலாக வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ஆக்சஸ் மாடிஃபயர் நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுறேன்னா அந்த கிளாஸுக்கு மெத்தட் நான் எங்கே வேணாலும் கால் பண்ணிக்கலாம். அதனால தான் அது வந்து பப்ளிக்காக கொடுத்தேன்னா நான் எங்கே வேணாலும் கால், அதனால தான் அது பப்ளிக் அப்படின்னு ஆக்சஸ் பண்ண சொல்கிறோம். அதே ப்ரைவேட் பார்த்தீங்கன்னா அதே இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்மளோட அக்கௌண்ட் வச்சுக்கலாம். இப்போ அன்னோனாக இருக்கும், நம்ம ப்ரைவேட்டாக போட்டு வச்சுருப்போம். நம்ம அது யாரை பார்க்க முடியும், நம்ம ப்ரைவேட்டாக போட்டு வச்சுருந்தோம்னா மற்றவங்களால நம்மளோட பார்க்க முடியாது. அதாவது நம்மளோட ஃபோட்டோ ஆகட்டும், இமேஜ் ஆகட்டும், இல்லை வீடியோஸ் லைக் பண்ண முடியும், கமெண்ட் பண்ண எதுவுமே பார்க்க முடியாது. அப்போது இந்த இடத்துல ப்ரைவேட்னா எப்படி இருக்குன்னா ப்ரைவேட்டாக வச்சுருப்போம். அப்போ ப்ரைவேட் இந்த ஆக்சஸ் மாடிஃபயர் எப்படி ஒர்க் ஆகும், அப்படி பைத்தானில் எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸில் ஏதாவது மெத்தட் க்ரியேட் பண்ணி ப்ரைவேட்டாக கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த வேரியபிளை மெத்தடையோ என்னால் மற்ற கிளாஸ்லேருந்து மற்ற யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் நான் அதுக்காக தான் ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் அப்படின்னு இருக்குது. ப்ரொடெக்டட்னா அதே இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கலாம், அதில் அன்னோன் அக்கௌண்ட் இருக்குது, ப்ரைவேட்டாக ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இப்போ ப்ரைவேட்டாக வச்சுருக்க வரைக்கும் நம்மளால் யாருமே எதுவும் பண்ண முடியாது. நான் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், மற்றவங்க யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுவே எனக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால என்னோட ப்ரொஃபைலையோ என்னோட பேஜஸையோ லைக் பண்ண முடியும், கமெண்ட் பண்ண முடியும், எது வேணாலும் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ப்ரொடெக்டட். இப்போது அன்னோனாக இருந்தால் தான் நான் அக்செப்ட் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணதான் என்னால் வந்து மற்றவங்க ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ப்ரொடெக்டடும் மற்றவங்க பார்க்குறதுக்கு நான் எப்படி கொடுக்குறேன்னா நான் வந்து அந்த கிளாஸ் வந்து இருக்குன்னா ஒரு கிளாஸில் ஒரு மெத்தட் அந்த மெத்தட் ஆக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் நான் வேறு கிளாஸ் ஆக்சஸ் பண்ணேன். அதான் ப்ரொடெக்டர் அப்படி சொல்லுவோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.